அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம தோட்டத்து மலர்களை பார்த்துட்டு அப்படியே ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான் இருக்கேன். எனக்கு உடம்பு சரியில்லைன்றது நான் வீடியோஸில் நிறையா சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த உடம்பு சரியில்லாத காரணமும் சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ ஒரு விஷயம் சொல்கிறது முக்கியமான விஷயம். நான் நிறைய அலோபதி டாக்டர்லாம் பார்த்துருக்கேன். அவங்கெல்லாம் மெடிசன் கொடுப்பாங்க. அதுலேயும் என்னுடைய ஃபேமிலி டாக்டர் அவர் வேப்பம்பட்டில் இருக்கார். திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் வேப்பம்பட்டில் இருக்கார். அந்த டாக்டர்கிட்ட தான் நான் ஒரு 4 இயர்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அவர் எனக்கு ரெஸ்ட்டு கிடச்சாலே எனக்கு பெயின் குறையும்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ரெஸ்ட் எடுக்கும்போது எனக்கு பெயின் ரிலீஸ் ஆகிடும். கொஞ்சம் வேலைலாம் செஞ்சால் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போது நான் ஒரு இடையில நிறைய டாக்டர்ஸ் பார்த்துட்டு நம்ம இடையில வேண்டாம், சரி நம்ம இவ்வளோ நாள் இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிட்டாச்சு, போதும் நம்ம ஆயுர்வேதா நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ எங்கள் ரிலேஷன் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, கொல்லிமலையில் ஒரு வைத்தியம் இருக்கார், அவர்கிட்ட பாருங்கன்னு. நானும் அவர்கிட்ட என் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சி விட்டுட்டு வாட்ஸ்அப்பில் ஃபோனில் பேசினேன். அவர் உடனே ஃபோனில் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்தாரு. நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள், இதெல்லாம் கொத்தவரங்காய், காலிஃப்ளவர், மில் மேக்கர், உருளைக்கிழங்கு, வாழைக்காய், சேப்பங்கிழங்கு, கருணக்கிழங்கு, முட்டை வேக வச்சது சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மெடிசன் உடனே எனக்கு அமுச்சிட்டாரு. ஒரு பைசா கூட நான் கொடுக்கல, நான் கன்சல்ட்டிங் எதுவுமே வாங்கலை. அதுக்கப்புறம் நான் வீடியோவில் நான் இந்த ஆயிலெலாம் எப்படி மசாஜ் பண்ணணும், எப்படி நீங்கள் அந்த உருவி விடணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வீட்டில் நான் பசங்கிட்ட சொல்லும்பொழுது, வேண்டாம் நமக்கு இந்த மெடிசனு, நமக்கு தெரியாமல் ஏதாவது நம்ம கால் கை உருவும் போது ஏதாவது பிரச்சனை வந்தால் வந்துடும், அதனால் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவர் ஒரு பைசா வாங்காமல் ட்ரீட்மெண்ட் கொடுத்த அந்த டாக்டருக்கு நன்றி. செகண்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நான் சென்னையில் இருக்கேன். சென்னையில் இது நியர்பை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நியர்பை ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் நாங்கள் போயிருந்தோம், ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலில். போகும்போது அவங்க 3 months ட்ரீட்மெண்ட்டு, ஃபஸ்ட்டு 5 days அட்மிஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 months ட்ரீட்மெண்ட்டில் நான் க்யூர் பண்ணிவிடுவேன்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு 5 days போயிருந்தேன் நான், நல்லா இருந்தது, ஓரளவுக்கு 50% ரிசல்ட் இருந்தது. செகண்ட் மந்த்து போகும்போது தான் இங்கே எனக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் இருந்தது. என்னென்னா அவங்க சொன்ன அமௌண்ட்டை விட அடுத்து அதிகமாக ஆயிடுச்சு, அதிகமாக சொன்னாங்க. அப்போது நம்மளால் முடிகிறவங்க செஞ்சுடுவோம், நம்ம கண்டினியூ பண்ணுறோம் ட்ரீட்மெண்ட்டை. முடியாதவங்க பாதிலேயே ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் இந்த ட்ரீட்மெண்ட் வேஸ்ட். டாக்டர்ஸ் கிட்ட ஒரு தடவைக்கு பல தடவை நீங்கள் கேட்டுருங்க, ஒரு ஃபுல் ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளோ ஆகும், இதுக்கு மேலே ஆகாதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பாதியில் நிறுத்தினா நம்மளுக்கும் கஷ்டம். பைசாவே இல்லைனாலும் செலவு பண்ண முடியாது. எச்சரிக்கையாக இருங்க. எச்சரிக்கைக்காக தான் இந்த வீடியோஸ் நான் போட்டிருந்தேன், வேறு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. தேங்க்யூ ஆல். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.